தியாகத்தில் இருந்தாங்க. இன்னைக்கு கட்சியை ஒன்றிணைக்கணுன்ற அந்த கருத்துக்கள் இருக்கக்கூடிய நிலையில நம்ம எப்படி இதை பார்க்கலாம் சார்? ஒரு கட்சியை ஒருங்கிணைத்து விட்டார் ஜானகியம்மா ஒருங்கிணைத்து. இன்னைக்கு பெருந்தவர்கள் வந்து மீண்டும் ஒன்று சேர்ந்து கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. ஓபிஎஸ் போன்றவர்கள் எல்லாம் அப்போ வந்து ஜெயலலிதா அம்மா கிட்ட ஒரு கட்சி, ஜானகியம்மா கிட்ட ஒரு கட்சி என்று இருந்தது. ரெண்டையும் ஒன்றா சேர்த்து ஜெயலலிதா அம்மா கிட்டே கட்சியை கொடுத்து ஜானகியம்மா ஒன்று சேர்த்து விட்டார். அந்த கட்சி தான் தற்போது நடந்து கொண்டிருக்கிறது. அது இரட்டை இலை கட்சி. இரட்டை இலை தமிழகத்தினுடைய மூச்சு உயிர். இரட்டை இலை என்றால் எம்ஜிஆர், எம்ஜிஆர் என்றால் இரட்டை இலை. இரட்டை இலை அதிமுக வர வேண்டும் என்பதுதான் ஜானகியம்மையாருடைய குறிக்கோள். அதை ஈடேற்றினார். இரட்டை இலை வந்துவிட்டது. இரட்டை இலை நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறது. அதனால் மற்ற பிரச்சனைகளை எல்லாம் இதோடு இணைக்க வேண்டாம். என்னங்க இப்போ பிரியலைங்க. இரட்டை இலை ஜானகியம்மாவும் ஜெயலலிதாவும் ஒன்று சேர்ந்த பிறகு அப்படியே தான் இருக்குது. ஒரு கட்சியில் எத்தனையோ பேர் இருப்பாங்க, சண்டை போட்டுக்கிட்டு போவாங்க, கோவிச்சுட்டு இருப்பாங்க. அவங்கக்கிட்ட 10 தொண்டர்கள் இருப்பாங்க. கட்சியில் 2 கோடி பேர் இருக்கிறோம். அதனால் அதெல்லாம் பிரிஞ்சு போச்சுன்னு சொல்கிறது அதெல்லாம் தப்பு. என்ன யார் ஏங்க இரட்டை இலை கட்சி தேர்தல் ஆணையம் தந்து ஒன்றாக இருக்கிறது யார்? நீங்கள் கூட கேட்கலாம், நீங்கள் கூட பார்க்கலாம். இரட்டை இலையை ஏற்றுக்கிட்டா, எடப்பாடி தலைமையிலான இரட்டை இலையை ஏற்றுக்கிட்டா சொல்கிறது புரியுதில்ல? அந்த உணர்வோடு வந்தால் மீண்டும் இரட்டை இலையை ஒழித்து விட வேண்டும் என்ற சதித்திட்டம் இல்லாதவர்களாக இருந்தால், இரட்டை இலையை கொள்ளையடித்து கைப்பற்றி ஒரு சுயேட்சை சின்னத்தை நாட்டை ஆள வேண்டும் என்ற கோடிக்கணக்கான பணத்தை வைத்து கொண்டு துடிக்கிற உள்ளங்களாக இருந்தால் அவர்களுக்கு எப்படி சேர்த்த முடியும்? எந்த கட்சியிலையாவது சேர்த்துவாங்களா? எங்கள் கட்சியிலையும் சேர்த்த மாட்டோம்.